ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு சூப்பரான 3 ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சக்கரவள்ளி கிழங்கு வந்து நமக்கு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் வந்து 3 டிஷ் வந்து உங்களுக்கு நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்குல நம்ம நிறைய செய்யலாங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து 3 மட்டும் எப்படி செய்யுது 3 டிஷ் மட்டும் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா மேலே மண்ணெல்லாம் இருக்கும், நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த அடிபாகத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம 2ஆவோ 3ஆவோ நம்ம கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சீக்கிரம் வெந்துடும். இட்லி பானையில் நான் ஏற்கனவே தண்ணி வச்சுருக்கேங்க, சூடாயிடுச்சு. இப்போ இட்லி தட்டில் இதெல்லாம் நம்ம வச்சு வேக வச்சுக்கலாம். இது நம்ம தண்ணியில் வேக வைக்கிறத விட நம்ம ஆவியில் வேக வைக்கும் போது தான் நல்லாயிருக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சுங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு கத்தியை நம்ம உள்ளே விட்டு பார்த்தோம்னா நல்லா நமக்கு உள்ளே போகும். இப்போ நம்ம ஆறுனதையும் தோலெல்லாம் உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் நான் வந்து ஒரு பீஸ் மட்டும் சேர்த்திக்கிறேங்க. இது சேர்த்திட்டு இதோட வந்து நம்ம நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ரெண்டு ஏலக்காய் சேர்த்திக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் வச்சுருக்கேங்க, அதை நம்ம சேர்த்தி இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து மில்க் ஷேக் மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லது. பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு இது மேலே வந்து நம்ம முந்திரி, பிஸ்தா, பாதாம் இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இதை நம்ம வந்து குழந்தைங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் ஜில்லுன்னு கொடுக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். வாங்க நம்ம வந்து அடுத்து இப்போ என்ன செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 2 பீஸ் கிழங்கு எடுத்துருக்கேங்க. அதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா மசிச்சுக்கோங்க. இதில் வந்து நான் வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அரைச்சது வந்து நான் சேர்த்திருக்கேன் 1 ஸ்பூனு. நான் பச்சை மிளகாய் வந்து காரம் நிறையா சேர்க்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் வச்சு அரைச்சி சேர்த்திருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கோங்க. அரிசி மாவு வந்து 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா ஒரு கட்லெட் செய்கிறதுக்கு பதத்துக்கு நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து கட்லெட் மாதிரி தான் பண்ண போகிறோம். நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்காமல் நம்ம வந்து தோசைக்கல்லையே நம்ம வந்து போட்டு எடுக்க போகிறோம். இது மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நம்ம கட்லெட் ஸ்டேப்பில் தட்டிட்டு நம்ம வச்சிடலாம். நம்ம இதில் வந்து பிரெட் க்ரம்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்கலங்க. நம்ம வந்து அப்படியே தட்டிட்டு நம்ம தோசைக்கல்லில் வச்சு எடுத்துடலாம். அடுப்பு மட்டும் நம்ம வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து நல்லா உள்ளே வந்து வரும். இப்போ தோசைக்கல்லில் வந்து ஏற்கனவே காஞ்சிச்சு, எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம சிம்மிலே வச்சு ஒரு பக்கம் வெந்ததையும் மறுபடியும் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க மேலே. ஏன்னா நம்ம எண்ணெயிலேயே போடாமல் நம்ம வந்து தோசைக்கல்ல தான் போட்டு எடுக்கிறோம். அதனால் கொஞ்சம் வந்து எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அதிகமாக விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த சைட்லலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இப்போ இதை வெந்துருச்சுங்க, நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன். இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் வந்து லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் நம்ம கொடுத்துடலாம், ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துடலாம். இது நம்ம வந்து மதியம் வந்து சாப்பிட்றதுக்கும் நம்ம கொடுத்துடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து இன்னும் 2 பீஸ் வந்து கிழங்கு எடுத்துக்கிறேங்க. எடுத்துகிட்டு நல்லா மசிச்சுட்டு கோதுமை வந்து நான் 2 கரண்டி போட்டுக்கிறேன். நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க. நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் சேர்த்திட்டு இப்போ வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இதை நம்ம கையிலே பிசைஞ்சிக்கலாம், இல்லை நம்ம மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம்.
நல்லா வந்து ரைஸாக வந்துடும். நம்ம மிக்ஸி ஜாரில் போடும் பொழுது கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம வந்து இட்லி மாவு பார்த்துக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு இதை நம்ம அப்படியே ஊற்றி எடுத்துக்கலாம். பேன் கேக் மாதிரி இதை நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா 2 பக்கம் வெந்ததையும் நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துடலாங்க. இதுவும் வந்து நமக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இதை நம்ம எடுத்து வச்சு மேலே வந்து தேன் கொஞ்சம் ஊற்றிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும்போது அவங்க ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.